வணக்கம். ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான டிப்ஸ் நிறைய பேருக்கு வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும். அவங்க திருப்பி அதை இடித்து திருப்பி உடைச்சு அந்த மாதிரி கட்டு அப்படின்னு சொல்லி வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறச்சே சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, இது பிரதோஷ வேலையில் தான் நீங்கள் செய்யணும். செவ்வாய்க்கிழமையில வர பிரதோஷ வேலையாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னா பிரதோஷம் செவ்வாய் ஓரையில் நீங்கள் பிரதோஷ தினத்தன்று செவ்வாய் ஓரைக்கு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிடணும். போயிட்டு அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு நீங்கள் அரளி மாலையை சாத்திட்டு அடுத்தது நீங்கள் நெய் விளக்கேற்றணும். எப்படி நெய் விளக்கேற்றணும்னா, அதில் நீங்கள் அது பேர் என்ன, ஹைபிஸ்கஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த செம்பருத்தி பூவை அது உள்ளே வச்சுட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவான மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அங்காரகன்னு பேர், அவரை மனசார நினச்சிக்கிட்டு இந்த 9 நவகிரகங்கள் எடுக்கிற இடத்துல சிவன் கோயிலில் போய் பிரதோஷ வேலையில் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரச்சே என்ன ஆகும்னா, உங்களுடைய வாஸ்து பிரச்சனைகள் சரியாகும். ஒரு வீட்டில் வாஸ்து பிரச்சனையாக இருந்ததுன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் வருமா, வாழ்க்கையில் நிறைய ஒரு பிரச்சனைகளை அது கொண்டு வரும். அதை நிவர்த்தி செய்யறதுக்கான பரிகாரம் தான் இது. செய்து பயனடைங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இதை என்ன பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.